நம்ம லாஸ்ட் வீடியோ லெசன்ல எப்படி பி ஃபார்ம்ஸ் வெர்சஸ் பி verb எக்ஸசைஸ் பண்ணிருந்தோமோ அதே மாதிரி இப்போ டூ ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம verbs-ஆவோ இல்ல auxiliaries-ஆவோ கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். So first, do as a verb. The word do ஏற்கனவே சொன்ன மாதிரி verb-ஆ கூட வரலாம், auxiliary verb-ஆ கூட வரலாம். But in fact, do verb-ஆ வரும்போது நிச்சயமா அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். அது என்ன மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to perform an action. ஒரு ஆக்ஷனை செய்யறது தான் do ஓட மீனிங். இதே auxiliary verb-ஆ வந்ததுன்னா, அதாவது ஒரு ஹெல்பிங் verb-ஆவோ இல்ல ஒரு சப்போர்ட்டிங் verb-ஆ வந்ததுன்னா அது எந்த மீனிங்கும் கொடுக்காது. நம்ம அதை ரூல்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம். சிமிலர் டு பி ஃபார்ம்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ இங்க டூ வேர்பா வந்ததுன்னா அதோட மீனிங் என்ன கொடுக்கும்னா perform an action. டு perform an action மீன்ஸ் ஒரு ஆக்ஷனை செய்யறது. இதே ஆக்சிலரி வேர்பா வரும்போது அது எந்த மீனிங்கும் கொடுக்காது, ரூல்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல அது வேர்பா இல்ல ஆக்சிலரி வேர்பா என்பது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஐ எம் டூயிங் மை ஹோம் ஒர்க். இப்போ இங்க டூன் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. டூ ஓட கண்டினியூஸ் ஃபார்ம் தான் டூன் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஐ எம் டூயிங் மை ஒர்க் ஆர் ஐ எம் டூயிங் மை ஹோம் ஒர்க். இப்போ இங்க டூயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் ஏன் ஹோம் ஒர்க்கை செஞ்சிட்டு இருக்கேன், ஐ எம் பெர்ஃபார்மிங் ஹியர் அப்படின்னு இது கிளியரா சொல்லுது. அதனால திஸ் இஸ் அ verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். I do talk to him often. I do talk to him often. இங்க நான் அவங்கிட்ட அடிக்கடி பேசுவேன் அப்படின்றதான் சொல்லுது. இங்க நீங்க ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும், ஏன் இந்த டூவை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த டூ இல்லாமலேயே நான் இப்படியும் சொல்லலாம், ஐ டாக் டு ஹிம் ஆஃபன் என்பது கரெக்ட். இதுதான் நம்ம யூஸ்வலா சொல்லுவோம், இதுதான் கரெக்டான ஃபார்மும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணணும், கண்டிப்பா நான் பேசுவேன். இங்க என்ன சொல்லுது அப்படின்னா ஐ டூ டாக் டு ஹிம், நான் கண்டிப்பா பேசுறேன், சந்தேகமே இல்லை அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதோட மீனிங் தான் இது. பட் ஜென்ரலா இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம ரொம்ப ரேரா தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, கான்செப்டுக்கு வருவோம். இங்க டாக் அப்படின்னு சொல்றது தான் வந்து verb. நான் அவங்கிட்ட அடிக்கடி பேசுவேன் அப்படின்றத சொல்றோம். இங்க டூ என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் வேர்டா தான் வந்திருக்கு. ஸோ வி கால் திஸ் அட் ஆக்சிலரி verb. சரி, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரலாம். பி இதே மாதிரி ஆக்சிலரி வேர்பா வந்தா நம்ம பி ஃபார்ம் தானே சொல்லுவோம், டூவை கூட நம்ம டூ ஃபார்ம் தானே சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா டூ ஃபார்ம்னு சொல்லலாம். பட் இதை ஆக்சிலரி என்பது தான் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் யூஸ்வலாவே. டூ ஃபார்ம்ஸ்னு யூஸ்வலா இங்கிலீஷ்ல நம்ம அட்ரஸ் பண்ண மாட்டோம். we call it as an auxiliary. so do verb-ஆ வந்ததுன்னா you call it as a verb. இத be verb அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் மாதிரி இங்க யூஸ் பண்ண மாட்டோம். we generally call it as a verb. அவ்வளவுதான். இதே do என்பது auxiliary verb-ஆ வந்ததுன்னா அப்போ நம்ம இத காமனா auxiliary verb தான் சொல்லுவோம், do forms சொல்ல மாட்டோம். வெறும் be-க்கு மட்டும்தான் அது ஆக்சிலரியா வந்தா பி ஃபார்ம் ஆகும், வேர்பா வந்தா பி வேர்பாவும் நம்ம கூப்பிடுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. she does her job well. அவளோட வேலையை அவ நல்லா செய்வா அப்படின்னு அர்த்தம். அவளுடைய ஜாபை அவ நல்லா செய்வா. இங்கேயும் டஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா வேர்போட மீனிங் தான் கொடுக்குது. அவங்க வேலையை அவங்க நல்லா செய்வாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வரும் உங்களுக்கு, டூக்கும் டஸ்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்பது. இது நம்ம டென்சஸ்ல டீடைல்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she doesn't do her job well அப்படின்னு. அவளோட வேலையை அவ நல்லா செய்ய மாட்டா. அவளோட வேலையை அவ நல்லா செய்ய மாட்டா. doesn't do அப்படின்னா செய்ய மாட்டா அப்படின்னு சொல்றது. doesn't அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிலரி verb-ஆ வந்திருக்கு. do என்பது வந்து பாத்தீங்கன்னா verb-ஆ வந்திருக்கு. doesn't என்பது இங்க ஆக்சிலரி verb தான். யூசுவலாவே doக்கும் do உடைய verb ஃபார்மும் do உடைய ஆக்சிலரி ஃபார்முக்கும் நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமும் அதிகமா தராது. பட் B-க்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹவ் டன் மை ஜாப். ஐ ஹவ் டன் மை ஜாப் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய வேலையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது. இங்க டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டூவோட ஃபார்ம் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டூ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். டிட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மா சொல்லுவோம். டன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா we call it as a past participle form. So இந்த past participle form வந்து நம்ம V3 அப்படின்னு கூட நம்ம காமனா அட்ரஸ் பண்ணுவோம். So இங்க I have done my job என்பது done என்பது past participle formல வந்திருக்கு. இங்க done என்பது வந்து பாத்தீங்கன்னா verb. சரி, லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Did I call you? இதுக்கு நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் யோசிச்சு இந்த did என்பது வந்து auxiliary verb-ஆ இல்ல verb-ஆ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, எனி கெஸஸ்? ரொம்ப சிம்பிள். இங்க நான் உங்களை கூப்பிட்டேனா அப்படின்னு அர்த்தம். இங்க கால் அப்படின்றது தான் verb, ஏன்னா கூப்பிட்ட அப்படின்னு மீனிங் கொடுக்குது. did என்பது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. இப்ப திருப்பியும் சொல்றேன். do verb-ஆ வரும்போது நம்ம பொதுவா அதை do verb அப்படின்னு சொல்ல மாட்டோம். verb-ன்னு தான் காமனா சொல்லுவோம். சிமிலர்லி அது auxiliary verb-ஆ வரும்போது நம்ம auxiliary verb-ன்னு தான் கூப்பிடுவோம். do forms அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதே B-ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம be verb, be form அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு do என்பது வந்து verb-ஆ வரும்போது அது என்ன மீனிங் கொடுக்கும், auxiliary-ஆ வரும்போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்ன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல ஃபியூச்சர்ல நமக்கு எக்ஸசைஸ் வரும். இந்த எக்ஸசைஸ் மூலமா நீங்க இன்னும் இதுல இன்னும் ஃபெமிலியர் ஆயிடலாம்.